அறிவு என்று எடுத்துக்கொண்டா 6 அறிவு படைத்தவன் மனிதன். மரத்துக்கு ஓரறிவு, புழுக்களுக்கு ஈரறிவு, பறவை பாம்புகளுக்கு 3 அறிவு, கோழி தும்பிகளுக்கு 4 அறிவு, ஆடு மாடுகளுக்கு 5 அறிவு. மனிதனுக்கு அல்லாஹ் 6ஆம் முறையை பகுத்தறிவை கொடுத்தான். பகுத்தறிவு என்பது பொதுவானது, எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது. அது இல்லாவிட்டால் மிருகமா ஆயிடுவான். மிருகத்துக்கும் அவனுக்கு வித்தியாசம் இல்லாது. அது பொதுவாக எல்லாருக்கும் பொதுவானது பகுத்தறிவு என்பது. ஆனா இந்த பகுத்தறிவை மாத்திரம் வைத்து கொண்டு வாழ்ந்தா ஒரு பொது அவாமன்னாசாகத்தான் வாழ முடியும். உயர்ந்த லட்சியங்களை அடைய வேண்டும் என்றால், நாம கொண்ட உயர்ந்த லட்சியங்களை அடையக்கூடிய லட்சியவாதியாக நாம் ஆக வேண்டும் என்றால் 7ஆம் அறிவை நாம் அடைய வேண்டும், 8ஆம் அறிவை அடைய வேண்டும். 7ஆம் அறிவு அப்படின்னா என்ன அறிவு? 7ஆம் 6 அறிவு மாத்திரம் போதாது. 6 அறிவு இருந்தால் மனிதனாக வாழ்ந்துடலாம். சாதாரணமாக ஒரு பொது அவாமுன்னாசாக வாழ்க்கையில் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் 6 அறிவு இருந்தால். ஆனால் லட்சியமுள்ள லட்சியவாதியாக மாறணும்னா 7ஆம் அறிவு இருக்கணும், 8ஆம் அறிவு இருக்கணும். 7ஆம் அறிவு சமயோசித அறிவு. சமயோசித அறிவு என்பது எந்தவித சங்கடமான நிகழ்விலும் துவண்டு விடாமல் சரியான நிலையை நின்று மற்றவர்களுக்கு பதில் கொடுக்கும் தன்மை தான் சமயோசிதம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், துவண்டு போகும் நிலை வந்தாலும், கீழே விழுந்தாலும் மீசை மண் முட்டாங்கிற மாதிரி, ஏன்னா நாம் அப்படி எழுந்து நிற்கிறது தான் சமயோசித அறிவு. அதுக்கு சில உதாரணம் காட்ட. ஒரு உதாரணம், வாஷிங்டன் புக்கர் என்பவர் அமெரிக்காவின் புகழ்பெற்ற இலக்கியவாதி. அவர் புகழ் பெறுவதற்கு முன்னால ஒரு நாள் சர்ச்சுக்கு போறார். அவர் கருப்பு இனத்தவர். அந்த பாதிரிமார் சொல்றாங்க, நீ கருப்பு இனத்தவனை உள்ள அனுமதிக்க முடியாது. இவருக்கு கோபம் வந்துச்சு. அவர் சொல்றாரு, கடவுளிடம் என்ன கேட்க வேண்டும் என்று எனக்கு தெரியும், நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு வந்தார். சுமார் 10 வருடங்கள் கழித்து புகழ் பெற்ற பிறகு, பெரிய இலக்கியமாக புகழ் பெற்ற எல்லாரும் புகழ் பெற்ற பிறகு இப்போ அவங்க அனுமதிப்பாங்கன்னு போறார். அப்பவும் அவங்க அனுமதிக்கல பாதிரிமார்கள். அவங்க இவரை நகத்தியமாக கேட்குறாங்க, கடவுள்கிட்ட கேட்டீங்களா, அவர் என்ன சொன்னாரு அப்படி சிரிச்சுட்டே கேட்டாங்க. அந்த மாதிரி நிலையில அவர் தன்னுடைய சமயோசிதமான அறிவை பயன்படுத்தி அவர்கள் நெற்றியில அடி வாங்குறமாக பதில் சொன்னார். கடவுள்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இனத்துவேஷம் கொள்றாங்களே, என்னங்க எல்லா படைப்பும் ஒன்று தானே, உள்ள அனுமதிக்க மாட்டாங்க என்னன்னு கேட்டேன். அதுக்கு அவர் இயேசுநாதர் சொன்னாரு, நானே அந்த சர்ச்சுக்கு போகல, நீ எதுக்கு போற அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொன்னார். பாதிரிமாவின முகம் அப்படியே தொங்கி விட்டு பாருங்க, தனக்கு சிக்கலான கட்டங்கள் வரும்பொழுது கூட துவண்டு விடாமல் சரியான பதிலை நிறுத்தி வைத்தான் சமயோசிதமான அறிவு. இதை 7ஆம் அறிவுங்கிறான். 8ஆம் அறிவு ஒன்று இருக்குது, அதான் நுண்ணறிவு. அந்த நுண்ணறிவு என்பது ஆராய்ச்சியாளர்களுக்கு உள்ளது. இமாம்கள் இந்த நுண்ணறிவை பெற்றிருந்தார்கள். அல்லாமா காதி இயார் ரஹ்மத்துல்லாஹி அவங்க மிகப்பெரிய மார்க்க மேதை, மிகப்பெரிய அறிஞர், மிகப்பெரிய நீதிபதியாக இருந்தாங்க. அவர்கிட்ட 2 பேர் வர்றாங்க வடக்குக்கு. ஒருத்தன் சொல்றான், நீதிபதியோட இவர்கிட்ட நான் அமானித பொருள் கொடுத்து வைத்திருந்தேன், இல்லைன்னு மறுக்கிறார். அவன் சொல்றான், தரவே இல்லைன்னு. அப்போ அல்லாமா காதி இயார் குழம்புறாங்களே, சொல்றாங்க, நீ எங்கனை வச்சு அந்த பொருளை அம்மானிடம் கொடுத்த, குறிப்பிட்ட இந்த இடத்துல கொடுத்தேன், அந்த இடத்துக்கு அடையாளம் இருக்குதா? ஆமாம், அங்கே ஒரு மரம் இருக்குது, அதை வச்சு கொடுத்தேன், அவனை வச்சு கொடுத்தேன். சரி, இப்போ சொன்னாங்க, சரி நீ அந்த மரத்துக்கிட்ட போய் தேடிப்பாரு, ஒருவேளை நீ அந்த மரத்துக்கிட்ட மறந்து போய் பொருளை புதைச்சிருக்கலாம். அந்த காலத்தை புதைக்கிற வளமை, இந்த காலத்தை பேங்கு எல்லாம் கிடையாது, இல்லை, புதைச்சி வச்சாரு, விடாத வச்சாரு, புதைச்சி வச்சுக்கலாம், போய் தேடிப்பாரு அப்படின்னா. நீ போப்பான். இவனை திருடன் என்று சொல்லப்பட்டவன், அமானியத்தை மறுத்தவனை, நீ அவன் வர இங்கே இரு, நீ எங்கேயும் போக மாட்டான் வேண்டாம், அவன் போய் பார்த்துட்டு வரட்டும் அப்படின்னு.
பிறகு தன்னுடைய வழக்குகள்ல அவங்க ஈடுபட்டாங்க. காதி இயா ரஹ்மத்துல்லாஹி திடீரென அவன் பக்கம் திரும்பி, ஏப்பா இப்போ அவன் அங்கே போய் சேர்ந்துருப்பானா அப்படின்னு கேட்டாங்க. அவன் உடலிட்டான். இப்போ போய் சேர்ந்துக்க மாட்டான், ரொம்ப தூரம் நீ போய்கிறேன் மாட்டிக்கிட்டான். திடீரென கேட்டவன அவன் தன்னை மறந்து போய் இப்போ போய் அவன் சேர்ந்துக்க மாட்டான், அது ரொம்ப இது ரொம்ப தூரமான இடம் அப்படின்னு. அப்போ அவன் புரிஞ்சு போச்சு, அவனுக்கும் மத்தியிலே அந்த இடத்துல ஏதோ நடந்திருக்கிறது. கடுமையா விசார ஒப்புக்கொண்டான். இதான் நுண்ணறிவுங்கிறது. சஹாபாக்கள் நுண்ணறிவு இருந்துச்சு. அல்லாமா சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஹதீஸை அறிவிச்சுக்கான மக்களுக்கு மத்தியில், அல் வுது மிம்மா மஸ்ஸத்தின் நார், நெருப்பு தொட்டதுக்கு ஒது செய்யணும். அந்த ஹதீஸ் மன்சூக் என்று எடுக்கப்பட்டது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சாங்க, நெருப்பு தொட்டதை சாப்பிட்டா உடனே ஒது செய்யணும். இப்னு அப்பாஸ் ரஹ்மத்துல்லாஹி வந்தாங்க. இந்த ஹதீஸுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கறேன், பதில் சொல்ல முடியுமா? வெண்ணி போன வெண்ணி குடிக்கிறதுக்காண்டி இந்த வெண்ணி நெருப்பு தொட்டது தான், இதை குடிச்சா ஒரு செய்யணுமா அப்படின்னு கேட்டாங்க. போய் அவங்களுடைய இஸ்லால் ஆதாரம் பாத்திரா போனது. இதெல்லாம் நுட்ப அறிவின் மூலமா சஹாபாக்கள் கண்ட சட்டங்கள். இந்த சஹாபாக்கள் கண்ட சட்டங்களை மறுக்கப்படுகிறது. ஆனா அவங்க தங்களுடைய நுண்ணறிவால ஏற்றினாங்க. சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய அவையில ஒரு பெண்மணி வந்தாங்க. வந்து சொன்னாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, என்னுடைய கணவர் இரவெல்லாம் விழித்து வணங்குறாரு, அல்லாஹ்வை ரொம்ப வணங்குறாரு, விழித்து வணங்குறாரு. நானே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவர் அல்லாஹ் வணங்குறாரு. அப்படியாமா? கணவனை இப்படி புகழக்கூடிய பெண்களை காண்பது அரிது. நீ ரொம்ப அழகா கணவனை புகழுகிறாய், நீ பெண்கள்ல சிறந்தவள்மா, உன்னப்பா எந்த பெண்ணும் கணவனை புகழல அப்படின்னு. அந்த பெண்ணு கிளம்பி போறான். அப்போ சீனா உபயம்னு காப்பறவங்க சொல்றாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, அந்த பெண்ணு கணவனை புகழவில்லை, கணவனை வெட்டி புகார் சொல்றா உங்கள்கிட்ட. புகார் சொல்றாளா? புகழ்ந்ததாகமா தெரியுது. இல்லை, அவ புகார் சொல்றா. என்ன புகார் சொல்றா? இரவெல்லாம் அந்த ஆள் குர்ஆனை ஓதுவதையும் தொழுதும் கழிச்சிடறான், என்னுடைய ஹக்க கவனிப்பதில்லை, என்கிட்ட வர்றதில்லை என்று அவ புகார் சொல்றான். எப்படி வழங்குறாங்க பாருங்க. சபையோரெல்லாம் வழங்குறான். அவ சொன்ன நிகழ்ச்சி வேற. ஆனா அங்க உபயோகம் சொல்லிட்டாங்க, அவ புகார் சொல்ல வந்திருக்கா. அப்படியா? உடனே அழையும். அவ திரும்ப அழைக்கப்பட்டான். என்னம்மா? ஆமா, அவர் சொல்றது உண்மைதான், என் கணவர் என்னை கவனிப்பதே இல்லை, எப்ப பார்த்தாலும் இரவுல குர்ஆன் ஓதி தொழுதுகிட்டு வணங்கிட்டு நிற்கிறாரு, மனைவியினுடைய ஹக்கை என்ன செய்யலாரு. சீனா உமர் சொன்னாங்க, அந்த பெண்ணுடைய இந்த நிலையை நீ உணர்ந்ததுனால அந்த பெண்ணு விஷயமா நீயே தீர்ப்பு செய்ய அப்படிங்கிற. சீனா உமர் சொல்றாங்க, யா அமீருல் முஃமினீன், ஒரு ஆண்மகன் 4 பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம். 4 பெண்களை திருமணம் செய்து கொண்டால் ஒவ்வொரு பெண்ணிடமும் அவன் 3 நாளைக்கு பிறகுதான் வருவான். அப்படிதானே? 3ஆவது தான் வருவான். எனவே இவர் 3 நாளைக்கு அவர் இவ்வாறு செய்து கொள்ளலாம். 4ஆவது நாள் கட்டாயமா அவர் மனைவியுடைய ஹக்கை நிறைவேற்ற வேண்டும். பாருங்க, சஹாபாக்கள் எப்படி ஆய்வு செய்திருக்காங்க பாருங்க. இமாம்களுடைய இதை நுண்ணறிவுங்கிறது.